கடுமையான பல்லின உணர்வை புலப்படுத்தி வரும் சபா மற்றும் சராவா மக்களை அமெரிக்காவுக்கான முன்னாள் மலேசிய தூதர் நஸ்ரி அசீஸ் பாராட்டியுள்ளார். அவர்களை தீபகற்ப மலேசியாவில் உள்ள மலாய்க்காரர்களும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நாடு மலாய்க்காரர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மட்டுமானதல்ல, இது பல்லின மக்களும் பல்வேறு சமயத்தினரும் வாழும் நாடு. மலாய்க்காரர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு சார்பாக மட்டுமே நாம் பேசிக் கொண்டிருக்க கூடாது என்று எஃப்எம்டி இணைய பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் நஸ்ரி வலியுறுத்தியுள்ளார். மலேசிய அடையாளம் மீது சபா மக்களும் சராவா மக்களும் மிகுந்த பற்றை வைத்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார். மலேசியர்கள் எனும் உணர்வோடுதான் சபாவும் சராவாக்கும் வழிநடத்தப்படுகிறது. அம்மாநிலங்களின் மக்கள் தங்கள் பின்புலத்தை பொருட்படுத்தாமல் மலேசியர்களாகவே ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகின்றனர். இதனை நாமும் பின்பற்ற வேண்டும் என்று அம்னோவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரான நஸ்ரி அறிவுறுத்தினார். தீபகற்ப மலேசியாவில் உள்ள மலாய்க்காரர்களில் பெரும்பாலோர் தேசியத்தை விட இனத்திற்குத்தான் அதிக முன்னுரிமை கொடுக்கின்றனர். அரசியலுக்கு உகந்ததாக இருக்கும் போதுதான் அவர்கள் தங்களை மலேசியர்கள் என்று கூறிக்கொள்கின்றனர். குறிப்பாக தேர்தல் நேரத்தின் போது மலாய்க்காரர்கள் அல்லாதோரின் வாக்குகளை பெறுவதற்காக அவர்கள் அவ்வாறு கூறுவார்கள் என்று நஸ்ரி தெரிவித்தார். அத்தகையவர்கள் போலி மலேசியர்கள் என்று வர்ணித்த அவர், இது மலாய்க்காரர்களின் நாடு என்பதை தாம் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றும், தேசிய விளையாட்டு சாதனையாளர்களான நிக்கோல் டேவிட் மற்றும் லீ சோங் வே ஆகியோர் அனைத்துலக நிலையில் விளையாடும் போது சீனராகவோ இந்தியராகவோ அடையாளப்படுத்தப்படவில்லை என்றும், மலேசியாவுக்காகத்தான் அவர்கள் விளையாடினர் என்றும் அவர் எடுத்து காட்டினார். சர்ச்சைக்குரிய இந்திய மத போதகர் ஜாகிர் நாயக் தொடர்ந்து மலேசியாவில் தங்கியிருப்பதையும் நஸ்ரி நேற்று குறை கூறினார். இந்தியாவில் பிரச்சனை வந்ததால் தான் மலேசியாவிற்கு ஜாகிர் நாயக் ஓடி வந்தார். முஸ்லிம்களாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும், முஸ்லிம் அல்லாதோரிடம் அவர்கள் எவ்வாறு பழக வேண்டும் என்றும் அவர் நமக்கு போதனை செய்கிறார். மலாய் முஸ்லிமாக எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் எனக்கு கூற தேவையில்லை என்று நஸ்ரி சாடினார். தாம் இங்கேயே பிறந்தவன் என்றும், எனவே இது பல இனங்களும் பல சமயத்தினரும் வசித்து வரும் நாடு என்ற உண்மையை உணர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். முஸ்லிம் அல்லாத மலேசியர்களுடன் எவ்வாறு இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது தமக்கு நன்றாக தெரியும் என்றும் முன்னாள் சட்ட விவகாரத்துறை அமைச்சருமான அவர் தெரிவித்தார். சமூக ஊடகத்தில் இனம், சமயம், அரச குடும்பம் எனப்படும் 3R தொடர்பான எதிர்மறையான தகவல்களை வெளியிட்டுள்ள மத போதகர் ஜம்ரி வினோத் உட்பட பலர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஒற்றுமைத்துறை அமைச்சர் டாக்டர் ஆரோன் அகோ டகாங் நேற்று வலியுறுத்தினார். அந்நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளும்படி போலீஸ் துறைக்கும் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்திற்கும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பல வலைத்தளவாசிகள் மீது, குறிப்பாக விஜயன் சவரிநாதன், ஜாம்ரி வினோத், சரவணன் சண்முகம் மற்றும் ட்ரைன் மேன் பெயர் ஆகியோர் மீதும் இதர சமயங்களை அவமதிக்கும் வகையில் இனம், சமயம், அரச குடும்பம் சம்பந்தப்பட்ட அறிக்கைகளை வெளியிட்டுள்ள இதர நபர்கள் மீதும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர்களின் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும் என்று அவர் தெரிவித்தார். இது போன்ற பொறுப்பற்ற தகவல்களை பரப்புவோர் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளும்படி அவர் கேட்டுக் கொண்டார். ஜம்ரியை தண்டனையிலிருந்து தப்பிக்க விடக்கூடாது என்றும், அவ்வாறு தப்பிக்க விடும் பட்சத்தில் ஏரா எஃப்எம் வானொலி அறிவிப்பாளர்கள், நகைச்சுவை கலைஞர் ஹரித் இஸ்கண்டார், சமூக ஊடக பயனர் சிசிலியா யாப் ஆகியோருக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்வது தவறான அறிகுறியை காட்டுவதாக இருக்கும் என்று ராம் கர்பால் கூறினார். தண்டனைக்கு ஆளாகாமல் சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்ய ஜம்ரிக்கு வாய்ப்பளித்துவிட்டு, அதே வேளையில் வானொலி அறிவிப்பாளர்கள் ஹரித் மற்றும் யாப் ஆகியோரை தண்டனைக்கு ஆளாக்குவது ஏற்புடையது அல்ல என்று அவர் எடுத்துரைத்தார். அரசு தரப்பினர் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கின்றனர் என்பதை இது காட்டுவதாக இருக்கும் என்று நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் முன்னாள் துணை அமைச்சருமான ராம் கர்பால் தெரிவித்தார். ஜம்ரி தமது முகநூல் பக்கத்தில் காவடி ஆட்டத்தை மிக கேவலமாக விமர்சித்து நேற்று முன்தினம் 11 வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கைதிகளை வீட்டுக் காவலில் வைக்க மலேசியாவில் அனுமதி உண்டு என்றும், எனவே அதற்காக புதிய சட்டங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பிரதமர் துறை அமைச்சர் டதஸ்ரீ அசாலினா ஒஸ்மான் சயித் தெரிவித்துள்ளார். ஒருவரை வீட்டுக் காவலில் வைப்பதற்கு 1995ஆம் ஆண்டு சிறைச்சாலை சட்டத்தின் 3வது பிரிவு அனுமதி அளிக்கிறது என்று சட்டத்துறை தலைவரின் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளதை அவர் எடுத்துரைத்தார்.
நேற்று முன்தினம் ரமலான் மற்றும் நோன்பு பெருநாள் சந்தைகளை கண்காணித்துக் கொண்டிருந்த கோலாலம்பூர் மாநகர் மன்ற அதிகாரிகளை சட்டவிரோத வர்த்தகர்கள் தாக்கி காயப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து போலீசில் 2 புகார்கள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜலான் துவாங்கு அப்துல் ரஹ்மான் மற்றும் ஜலான் பென்தெங் ஆகிய இடங்களில் நடைபெற்ற இச்சம்பவங்களில் ஈடுபட்ட நபர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்றில் மாநகர் மன்றம் குறிப்பிட்டுள்ளது. இச்சம்பவங்களை மாநகர் மன்றம் கடுமையாக கருதுகிறது என்றும் பொதுமக்களின் நலன் கருதி சேவையாற்றி வரும் தங்களின் அதிகாரிகளுக்கு எதிராக இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை தாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி கும்பல்களிடம் சிக்கிய 750 மலேசியர்கள் வெற்றிகரமாக மீட்கப்பட்டு தாயகம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்ட வேளையில் மேலும் 8 பேரை நாட்டிற்கு கொண்டு வரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற அகப்பக்கத்தில் வெளியிடப்பட்ட வெளியுறவுத்துறை அமைச்சின் எழுத்துப்பூர்வ பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.